சென்னையில் பி டிவிஷன் வாலிபால் லீக் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியுள்ளது. இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு அடித்தள வாய்ப்பாக இந்த போட்டி அமைந்துள்ளதால் சாதிப்பதற்காக வீரர்கள் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சென்னை மாவட்ட வாலிபால் கழகம் சார்பாக சென்னை மாவட்ட பி டிவிஷன் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் தொடங்கியுள்ளது. 6ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை மாவட்டத்திலிருந்து 21 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் மற்றும் சூப்பர் லீக் முறையில் போட்டிகள் நடைபெறுகின்றன. லீக் சுற்றுகளின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பிடிக்கும் அணி சூப்பர் லீக் சுற்றுக்கு தகுதி பெறும். சூப்பர் லீக் பிரிவில் 4 அணிகள் பலப்பரீட்சை நடத்தி அதில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் ஏ டிவிஷன் போட்டிக்கு தகுதி பெறும். ஏ டிவிஷன் பிரிவில் ஏற்கனவே சென்னை மாவட்டத்தில் உள்ள டாப் 8 அணிகள் இடம் பிடித்துள்ளன. இந்த 8 அணிகளுடன் வெற்றி பெறும் 2 அணிகளும் பங்கேற்று விளையாடும். எஸ்ஆர்எம் அகாடமிலேருந்து இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் லீக் வின் பண்ணிட்டோம். அடுத்த லீக் விளையாட போகிறோம். இந்த பிடிஷனில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போன வருஷம் பண்ணோம். செமி லூஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் நல்லா வின் பண்ணி மேலே போகணும். டாப்பு 10 டீமில் ஆடணும். இந்திய அணியில் இடம் பிடித்து விளையாடுவதற்கு இந்த போட்டியே அடிப்படை தகுதி சுற்று போட்டி என்றே கூறலாம். காரணம் ஏ டிவிஷன் பிரிவில் உள்ள 10 அணிகளும் தமிழ்நாடு மாநில சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று விளையாடும். அதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் வீரர்களை தேர்வு செய்து தேசிய அளவிலான போட்டியில் விளையாட தகுதி பெறுவர். மேலும் தேசிய போட்டியிலும் சிறப்பாக விளையாடும் பட்சத்தில் இந்திய அணிக்காக விளையாடும் வாய்ப்பையும் பெறுவர். ஆகவே இந்திய அணிக்காக விளையாடும் கனவை நினைவாக்க இப்போதிலிருந்தே வீரர்கள் அனைவரும் தயாராகி வருகின்றனர். வீரர்களை தயாராக்குவதற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர்கள் இடம் பிடிப்பதற்கும் வாலிபால் கழகம் வீரர்களுக்கு இந்த மாதிரியான போட்டிகளை நடத்தி பயிற்சி அளித்து வருகிறது. தேசிய அளவிலான போட்டிக்கும் சரி, இந்திய அணிக்காக விளையாடுவதற்கான வாய்ப்புக்கும் சரி, இந்த பி டிவிஷன் போட்டியே அடித்தளமாக அமைகின்றது. ஆகவே இந்த போட்டியிலிருந்து அணியாகவும் தனிநபராகவும் தங்களது திறமைகளை நிரூபித்து இந்திய அணிக்காக விளையாடி சாதிப்பதற்காக காத்திருக்கின்றனர் இந்த வீரர்கள். மீனா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.